தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அன்பான வணக்கம். இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அனுபவிச்ச வலி, யார்கிட்டயோ ஏமாந்தது, நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு கிடைச்ச கெட்ட பேரு, இதெல்லாம் நினைச்சு ராத்திரியில தூங்காம எத்தனையோ நாள் கண் விழிச்சு கவலைப்பட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை வெடிக்க காத்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா, நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வராத, நம்மளை சுத்தி வைக்கிறவங்க நம்மளை மதிக்கிற மாதிரி நாம வாழ்ந்து காட்ட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி போயிருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உங்க கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் நீங்க இழந்தது எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கற ஒரு பொன்னான காலகட்டம் உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா ஜூன் 22க்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு அற்புதம் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. ஜூன் 22க்கு பிறகு கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறப்போகுது. இத்தனை நாளா உங்களுக்கு முத்துக்கட்டையா இருந்த தடைகள் எல்லாம் பனி போல விலக போகுது. மொத்ததெல்லாம் தோல்வியில முடிஞ்ச காலம் மலையேறி இனிமே நீங்க வைக்கிற அடி எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி தான் இருக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்க வீட்டு வாசப்படியை தேடி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது. அதிர்ஷ்டம்னா சும்மா காத்துல வர்றது கிடையாதுங்க. ஒரு நபர் மூலமா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட தொலைலத்தையும் நாத்தக்கோது. அது யார் அந்த நபரு, அவர் வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்கமா பார்க்க போறோம். இத கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஏன்னா கடவுள் சில நேரங்கள்ல சில மனிதர்கள் மூலமா தான் தன்னோட அற்புதங்களை நடத்துவார். அப்படி ஒரு அற்புதம் தான் உங்க வாழ்க்கையிலேயே நடக்க போறது. இந்த நபர் யாருன்னு கேக்குறீங்களா? ஆர் அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்க ஒரு நபர் தாங்க அது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆர் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பெயர் கொண்ட நபர். அவங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், ரொம்ப வருஷமா பேசாம இருந்த பழைய நண்பரா இருக்கலாம், இல்ல உங்க கூடவே வேலை பாக்குறவங்களா இருக்கலாம், ஏன் இது வரைக்கும் உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு புது நபரை கூட இருக்கலாம். ஆனா இந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்குற அந்த நபரு ஜூன் 22க்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்க வீட்டை தேடி வரப்போறாங்க. அவங்க உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில 3 மிகப்பெரிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. இதை எந்த பொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற இந்த நேரத்துல அந்த நபர் உங்க வீட்டுக்கு வர்றது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அது பிரபஞ்சம் உங்களுக்காக போட்டு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டுக்கு வர்றதால நடக்க போற முதல் மிகப்பெரிய சம்பவம் என்ன தெரியுமா? இத்தனை வருஷமா உங்க குடும்பத்துல இருந்த ஒரு பெரிய பணக்கஷ்டம், கண்ணுக்கு தெரியாத ஒரு தரித்திரம் அப்படியே வேவிட அழிய போகுது. அவங்க கொண்டு வர ஒரு செய்தி அல்லது அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு வாய்ப்பு உங்க பொருளாதாரத்தையே அப்படியே தலைகீழா மாத்தி போட போறது. 10 வருஷமா அடைப்பட்டு கிடந்த ஒரு வருமானத்துக்கான வாசல் அவங்க உங்க வீட்டுக்கு வந்த பிறகு தானா திறக்க போகுது. கடன் பிரச்சனையில சிக்கி வட்டி கட்ட முடியாம, அசல் கொடுக்க முடியாம, யார் முகத்திலையும் முழிக்க முடியாம கூனி குறுகி போயிருக்கீங்க இல்லையா? அந்த நிலைமை முழுசா மாறப்போகுது. இந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற வழிகாட்டுதமோ அல்லது உதவியோ உங்களை அந்த கடன் வலையில இருந்து நிரந்தரமா வெளியில கொண்டு வரப்போகுது. வீட்டுல எக்க பார்த்தாலும் காசுக்கார நடக்கிற சண்டை சச்சரவுகள் எல்லாம் நின்னு போய் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாக போகுது. பணம் எப்படி வருதுன்னே தெரியாத அளவுக்கு பல வழிகள்ல இருந்தும் உங்களுக்கு பணவரவு கொட்ட போகுது. இரண்டாவது பெரிய சம்பவம் என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற எதிரிகள், உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க, உங்களுக்கு பின்னால புளிப்பறிக்க நினைக்கிறவங்க எல்லாரும் உங்க கண் முன்னாடியே காணாம போக போறாங்க. இந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்ட பிறகு உங்களுக்கு சமுதாயத்துல கிடைக்க போற மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரும். உங்களை ஏளனமா பேசினவங்க, இவனால ஒன்னும் முடியாது, இவனா எங்க உருப்பட போறான் அப்படின்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயர போகுது. உங்களை விட்டு விலகி போன சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்களா உங்ககிட்ட வந்து வலிய பேச போறாங்க. உங்களுக்கு கிடைக்கிற இந்த புதிய புகழையும் வளர்ச்சியையும் பார்த்து உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்கெல்லாம் தானா அடங்கி ஒடுங்கி போயிடுவாங்க. அது மேல மீன்பழி போட்டவங்க, உங்க நேர்மையை சந்தேகப்பட்டவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜாவா கெத்தா வாழ போறீங்க. இந்த மாற்றம் ரொம்ப வேகமா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. இந்த ஆர் பெயர் கொண்ட நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கள நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அலட்சியப்படுத்திட கூடாது. அவங்க சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. அவங்க உங்களை தேடி வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூட்சமா இருக்கு. பிரபஞ்சம் அவங்கள ஒரு கருவியா பயன்படுத்தி உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்குது. அதனால ஜூன் 22க்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வர்ற ஒவ்வொருத்தருக்கும் உரிய மரியாதை கொடுங்க. குறிப்பா நான் சொன்ன அந்த எழுத்துல பெயர் தொடங்குற நபர் வரும்போது
அவங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைங்க. அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். இத்தனை நாளா இருட்டுக்குள்ள துவைச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அவங்க ஒரு பெரிய வெளிச்சமா வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல பல வருஷமா தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள், கல்யாணம், காதுகுத்து, சொந்த வீடு கட்டணும்னு நீங்க நினைச்ச கனவு, இது எல்லாமே இந்த நபர் உங்க வீட்டுக்கு வந்து போன பிறகு ஒன்னொன்னா கைப்பொடி வரப்போகுது. மூணாவது மிகப்பெரிய சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிஜமாவே உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துடும். ஆமாங்க, உங்க குடும்பத்துல ரொம்ப காலமா இருந்த ஒரு பெரிய மனக்கசப்பு, கணவன் மனைவிக்கு இடையில இருந்த பிரிவோ அல்லது அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த சொத்து பிரச்சனையோ, எதனால உங்க நிம்மதி சுத்தமா போச்சோ அந்த பிரச்சனை சுமூகமா முடிய போகுது. இந்த ஆறுங்கிற நபரு ஒரு பஞ்சாயத்து பண்றவராவோ இல்ல ஒரு நல்ல அறிவுரை சொல்றவராவோ உங்க வீட்டுல நுழைஞ்சு பல வருஷமா தீர்க்க முடியாத அந்த பெரிய சிக்கலை ரொம்ப சுலபமா தீர்த்து வைக்க போறாரு. பிரிஞ்சு போன சொந்தங்கள் ஒண்ணு சேர போறாங்க. எந்த சொந்தக்காரங்க உங்களை தப்பா பேசி ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாக போகுது. சுடுகாடு மாதிரி கடந்த உங்க வீட்டுல மறுபடியும் குதூகலமும் சிரிப்பு சத்தமும் கேட்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க உடம்புலயும் மனசுலயும் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்க போகுது. இத்தனை நாளா ஏதோ ஒரு வியாதி உங்களை வாட்டி வதச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கி கையில இருந்த காசையெல்லாம் செலவு பண்ணியும் எந்த பலனும் இல்லாம மனசு மடைஞ்சு போயிருப்பீங்க. ராத்திரியில தூக்கம் வரால மாத்திரை மருந்துன்னு வாழ்ந்த அந்த கொடுமையான காலம் எல்லாம் இனி முடிய போகுது. அந்த நபர் கொண்டு வர ஒரு சின்ன தகவல் அல்லது அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு நல்ல வைத்திய முறை உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை பண்ண போறது. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும், முகத்துல ஒரு தனி கலை வரும். இனிமே நமக்கு வயசாகிடுச்சு, இல்ல நம்ம உடம்புல அவ்வளவுதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க. இது உங்களுக்கான மறுபிறவின்னு தான் சொல்லணும். தொழில் செய்யற தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் 22ங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. நீங்க போட்டு வச்சிருந்த திட்டங்கள் எல்லாம் கைகூடால என்னடா இது தொழில நஷ்டம் மேல நஷ்டம் வருதேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நபர் மூலமா ஒரு பெரிய தொழில் ரகசியம் கிடைக்கலாம், அல்லது அவங்களே உங்களுக்கு ஒரு பெரிய முதலீட்டை பண்ண முன் வரலாம். அது பாக்குற இடத்துல உங்களுக்கு இருந்த தொல்லைகள், மேலதிகாரிகளால நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் இனிமே இருக்காது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. மண்ணை தொட்டா கூட அது பொண்ணா மாறும் அளவுக்கு உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப பலமா உட்கார்ந்துருக்கு. உங்க உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்காத அந்த பழைய நிலைமை மாறி நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க இந்த நேரத்துல ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அதிர்ஷ்டம் உங்க வாசக்கதவை தட்டும் போது நீங்க கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்துடக்கூடாது. இந்த வாய்ப்பு உங்க வாழ்க்கையில பல வருஷங்களுக்கு ஒரு முறை வர்ற ஒரு அபூர்வமான வாய்ப்பு. அந்த நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க அவங்க கிட்ட நடந்துக்கிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கர்வமும் இல்லாம ரொம்ப பணிவா அவங்க சொல்றத முழுமையா காது கொடுத்து கேளுங்க. அவங்க உங்களை ஏதாவது தப்பா சொல்லிட்டா கூட அதை பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி உங்களுக்கான ஒரு பெரிய வளர்ச்சி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்குன்னா வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுது. உங்க இஷ்ட தெய்வம் உங்க கூடவே விருந்து உங்களை வழி நடத்த காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 சம்பவங்கள் நடக்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கே சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஜூன் 22 நெருங்குறங்க உங்க மனசுக்குள்ள காரணமே இல்லாம ஒரு சந்தோஷம் குடிக்கொள்ளும். இத்தனை நாளா இருந்த ஒரு குழப்பம் தீர்ந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ராத்திரியில தூங்கும் போது சில நல்ல கனவுகள் வரும். குறிப்பா தெய்வங்களோ இல்ல மகான்களோ உங்க கனவுல வர்ற மாதிரி தோணும். இது எல்லாமே அந்த ஆறுங்கிற நபர் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற சிக்னல் தாங்க. அதனால இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். யாருக்கிட்டையும் வீணா சண்டை போடக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். காலையிலயும் சாயந்தரமும் வீட்டுல விளக்கேத்தி குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. ஏன்னா குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் முழுசா இருந்தாதான் இந்த அதிர்ஷ்டத்தை உங்களால எந்த தடையும் இல்லாம முழுமையா அனுபவிக்க முடியும். உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தையும் நான் இப்போ சொல்றேன். இந்த ஆறுங்கிற எழுத்துல பேர் ஆரம்பிக்கிற நபர் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வர போறதில்ல. உங்க வம்சத்துல இருந்த ஏதோ ஒரு சாபத்தையோ இல்ல கண்ணுக்கு தெரியாத தித்ரு தோஷத்தையோ நிவர்த்தி பண்ண போன ஒரு சாவியாவும் அவங்க இருக்க போறாங்க. நீங்க செஞ்ச புண்ணியமோ இல்ல உங்க முன்னோர்கள் செஞ்ச தர்மமோ தான் இப்போ உங்களுக்கு ஒரு கலசமா வந்து நிக்குது. இத்தனை வருஷமா நீங்க கஷ்டப்பட்டதுக்கு காரணம் உங்க நேரம் சரியில்லாதது மட்டும் கிடையாது.
உங்க கர்மாவில இருந்த சில பழைய கணக்குகளை நீங்க நேர் செய்ய வேண்டியது இருந்தது. ஆனா இப்போ அந்த கணக்குகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதனாலதான் நவகிரகங்கள் உங்க பக்கம் திரும்பி நின்னு இவ்வளவு பெரிய நன்மைகளை வாரி வழங்க தயாரா இருக்கு. இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில இருட்டே கிடையாது, முழுக்க முழுக்க வெளிச்சம்தான். சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். அந்த நபர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு, நம்ம கிட்ட எப்படி பழகுவாரு, அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அவங்க ரொம்ப ஆடம்பரமா வரணும்னு அவசியமே இல்லைங்க. ரொம்ப சாதாரணமா யதார்த்தமா தான் உங்ககிட்ட கேச வருவாங்க. ஆனா அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் உங்க வாழ்க்கைக்கான ஒரு பெரிய வழிகாட்டுதல் இருக்கும். ஒருவேளை அவங்க உங்களுக்கு ஒரு தொழில் சம்பந்தமான யோசனை சொல்லலாம், இல்ல ஒரு புது நபரை அறிமுகம் செஞ்சு வைக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நாளா நிக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சொத்தை வித்து கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டலாம். அது எந்த ரூபத்துல வேணாலும் எந்த ரூட்ல வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க வந்த பிறகு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்களே நினைச்சு போற அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். அதனால அந்த நபர் உங்ககிட்ட பேசும்போது உங்க முழு கவனமும் அவங்க சொல்ற வார்த்தைகள் மேலதான் இருக்கணும். ஜூன் 22க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாமே ரொம்ப துல்லியமா தெரிய அமைய போகுது. முன்னாடியெல்லாம் ஒரு விஷயத்த தொட்டா அது பாதியிலேயே நிற்கும், இல்லனா முடிஞ்சால் மாதிரி கை நழுவி போகும். ஆனா இனிமே அப்படி நடக்காது. உங்க கைகள்ல ஒரு காந்த சக்தி வரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும், வச்சதெல்லாம் விளங்கும். இப்ப விவசாயம் செய்யறவங்களுக்கோ இல்ல சொந்தமா சின்னதா வியாபாரம் செய்யறவங்களுக்கோ இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் பல மடங்கா கொட்ட போகுது. ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த உறுதியா புடிச்சுக்கணும். எவ்வளவு பெரிய லாபம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்க பழைய கஷ்ட காலத்தை நீங்க நடந்துடவே கூடாது. உங்ககிட்ட காசு பணம் சேரும்போது முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்சதான தர்மங்களை பண்ணுங்க. அப்படி செஞ்சா இந்த ஆறுங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைச்ச இந்த பெரிய அதிர்ஷ்டம் என்னைக்கும் உங்களை விட்டு விலகாம உங்க கூடவே நிலைச்சு நிக்கும். நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வீட்டுல நடக்க வேண்டிய சுப காரியங்கள் எல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிருக்கும். கல்யாண வயசுல வீட்டுல பிள்ளைங்க இருந்தோம், வரன் அமையாம போறது, இல்ல அமைஞ்ச வரன் கூட கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தால தட்டி போறதுன்னு பல மன உளைச்சல சந்திச்சிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த கவலை எல்லாம் காத்துல பறக்க போகுது. இந்த ஆறுங்கிற நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்சதுமே உங்க வீட்டுல உங்களால தடைப்பட்டு கிடந்த அந்த சுபகரையும் தடபடலாம் நடக்க போகுது. அவங்க கொண்டு வர ஒரு நல்ல செய்தி ஒரு பெரிய திருமண பந்தத்துக்கு அடித்தளமா அமையலாம். அது மட்டும் இல்லாம குழந்தை டாக்கியம் இல்லாம எத்தனையோ கோவில்களுக்கு படி ஏறி இறங்கி மனசு நொந்து போயிருக்க தம்பதிகளுக்கு இந்த ஜூன் 22க்கு மேல ஒரு அழகான குழந்தை கிறக்க போறதுக்கான அற்புதம் நடக்க போகுது. உங்க வம்சத்தை தழைக்க வைக்க ஒரு வாரிசு உங்க குடும்பத்துல உதயமாற போற நேரம் இது. உங்க வீட்டுல எப்பவும் மங்களகரமான காரியங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்க போகுது. சொத்து பத்து விஷயத்துல நீங்க ரொம்ப நாளா தந்துச்சுக்கிட்டு இருந்த இழுபறிக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் இது. அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த தாக பிரிவினை பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு நிலத்துல வேற யாரோ உரிமை கொண்டாடி கோர்ட் கேஸ்னு அலைஞ்சுகிட்டு இருக்கலாம். எந்த வக்கீல வச்சும் ஜெயிக்க முடியாத ஒரு வழக்க இந்த நபர் ஒரு சின்ன ஆலோசனை மூலமா உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுக்க போறாரு. இனிமே கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன்னு அலைய வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய சொத்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு சேர போகுது. நீங்க சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முழு பலமும் இந்த நபர் உங்க வீட்டுக்கு வந்த பின்னாடி தானே அமையும். உங்க பேர்ல சொத்துக்கள் பதியப்படுற நேரம் இது. மத்தவங்க பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து நீங்க ஒரு சொந்த வீட்டுக்கு அதிபதியாக போறீங்க. இது வரைக்கும் உங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பதற்றம், இது எல்லாமே உங்களை விட்டு மொத்தமா விலக போகுது. காலையில எழுந்திருச்சாலே ஒரு விதமான சோர்வு, எந்த வேலையிலயும் ஒரு ஈடுபாடு இல்லாம ஏதோ கடமைக்கு வாழ்ந்துகிட்டு இருந்த உங்க மனநிலை முழுசா மாறி ஒரு பெரிய சுறுசுறுப்பு உங்க உடம்புல ஒட்டிக்க போறது. நம்மளால எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு அபாரமான தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள பொங்கி எழப்போகுது. உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை ஏமாத்தினவங்க முன்னாடி நீங்க எப்படி வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சீங்களோ அதை விட பல மடங்கு சிறப்பா நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் இப்போ உங்களை பார்த்து வாயடிச்சு நிற்க போறாங்க. உங்க வார்த்தைக்கு சமுதாயத்துல ஒரு தனி மரியாதையும் கெத்தும் கிடைக்க போகுது. இத சொல்றதுதான் சட்டம்னு ஒரு நிலைமை உருவாக போகுது. இந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது நீங்க ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடக்கூடாது. அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசும்போது பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு யாரையும் பழிவாங்க நினைக்காதீங்க.
உங்க தேடி வர்ற அந்த 6 பெயர் கொண்ட நபரை நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு சந்தோஷமா வரவேற்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி தேவி நிரந்தரமா வாசம் செய்வா. உங்க கோபத்தை கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வைங்க. யார் என்ன சொன்னாலும் ஒரு சின்ன சிரிப்போட அதை கடந்து போயிடுங்க. ஏன்னா நீங்க கோபப்படுறதுக்காகவே சில பேர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க. அவங்க விதிக்கிற வலையில நீங்க விழுந்துடக்கூடாது. உங்க கவனம் முழுக்க பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற அந்த பரிசை எப்படி சரியா பயன்படுத்திக்கணுங்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். உங்க மனசுல இருக்கிற நேர்மறையான எண்ணங்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா அமைய போகுது. தனக்கு கனவா நீங்க மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த ஆசைகள் எல்லாம் இங்க நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்சதும் ஒன்னொன்னா துளிர்விட ஆரம்பிக்கும். குறிப்பா சொல்லணும்னா நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஆனா சூழ்நிலை காரணமா கைவிட்ட சில விஷயங்களை மறுபடியும் தொடங்க போறீங்க. அது ஒரு புது தொழிலா இருக்கலாம், இல்ல பாதியில விட்ட ஒரு படிப்பா இருக்கலாம், அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு உறவை தேடி போறதா கூட இருக்கலாம். இந்த 6ங்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா நின்னு நீங்க நினைச்சதை சாதிச்சு காட்டுறதுக்கு ஒரு கூண்டுகுலா இருக்க போறாரு. இது வரைக்கும் நீங்க எதுக்கெல்லாம் ஏங்குனீங்களோ அது எல்லாமே உங்க கைக்கு தானா வந்து சேரப்போகுது. ராத்திரியில தலையணைய நினைச்ச உங்க கண்ணீர் இல்லாமே இனி ஆனந்த கண்ணீரா மாறப்போகுது. உங்க முகத்தை ஒரு புது கலை, ஒரு பெரிய நிம்மதி குடிக்கொள்ள போகுது. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு வெளியூர் பயணம் கூட அமைய வாய்ப்பு இருக்கு. இந்த பயணம் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த 6 பேர் கொண்ட நபர் மூலமா பயணத்துக்கான பண ஏற்பாடுகள்லயோ இல்ல வேற ஏதாவது தடைகள் இருந்தாலோ அது எல்லாமே வடைஞ்சு செதற போகுது. அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமைய போகுது. அங்க போயும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. உங்க திறமையை காட்டி ஒரு பெரிய நிலைமைக்கு வரப்போறீங்க. உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு நலமான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க போறீங்க. உங்க பரம்பரையிலேயே யாரும் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய செல்வ செழிப்பை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஆனா இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் கண் திருஷ்டி. உங்க வளர்ச்சி வெளியே தெரிய ஆரம்பிச்சதும் உங்களை சுத்தி இருக்கிற சில பேருக்கு வயிற்றெரிச்சல் வரத்தான் செய்யும். உங்களை நேசிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்க பார்ப்பாங்க. அதனால இந்த 6ங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற பணவரவையோ தொழில் முன்னேற்றத்தையோ இல்ல குடும்பத்துல நடக்க போற நல்ல காரியங்களையோ உடனே ஊரெல்லாம் தம்பட்டம் அடிக்காதீங்க. காரியம் கை கூடி வர்ற வரைக்கும் ரொம்ப அமைதியா இருங்க. உங்க கிட்டங்களை ரகசியமா வச்சுக்கோங்க. வீட்டுல எப்பவும் கல்லுப்பு கலந்த தண்ணியால வீட்டை தொடுங்க. வாசல்ல எலுமிச்சை பழம் விலகாய் கட்டி தொங்க விடுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட மத்தவங்களோட கெட்ட பார்வையிலிருந்து உங்களை பாப்போம். அதே மாதிரி அந்த நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு முகம் சுளிக்காம ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுங்க. முடிஞ்சா வயிறார சாப்பாடு கொடுங்க. ஏன்னா மனித ரூபத்துல வர்ற தெய்வத்தை நாம சரியா கவனிக்காம விட்டுடக்கூடாது. அவங்க உங்ககிட்ட கேக்குற உதவி ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம். ஆனா அதை நீங்க மனமு வந்து செய்யும் போது அதோட பலன் உங்களுக்கு பல ஆயிரமா திரும்பி வரப்போகுது. அவங்க கிட்ட பேசுறப்போ எந்த ஒரு கர்வமும் இல்லாம ரொம்ப இயல்பா பழகுங்க. அவங்க சொல்ற சின்ன சின்ன அறிவுரைகளை கூட காது கொடுத்து கேளுங்க. அந்த வார்த்தைகளுக்குள்ள உங்க வாழ்க்கையை மாத்துற சாவியே ஒளிஞ்சிருக்கும். இது பிரபஞ்சம் உங்களுக்காக அமைச்சு கொடுத்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான திருக்குமுனை. இதுல நீங்க ஜெயிக்கணும்னா உங்களோட பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த ஜூன் 22க்கு பிறகான காலகட்டம் ஒரு மாபெரும் பொற்காலம்னு தான் சொல்லணும். இத்தனை வருஷமா குடும்பத்துக்காகவே உழைச்சு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு ஆனா யாருக்கிட்டையும் எந்த ஒரு நல்ல கேரும் வாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க செஞ்ச தியாகத்தை யாருமே மதிக்கலையேங்கிற ஆதங்கம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நெருக்கா எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கலனை உங்களுக்கு வேணவே வேணாம். இந்த 6ங்கிற எழுத்துல பேரு தொடங்குற நபர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்ட பிறகு உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு சிம்மாசனமே கிடைக்க போகுது. கணவர் வீட்டுல உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்க அருமைய புரிஞ்சுக்கிட்டு உங்களை கொண்டாடுற நேரம் வரப்போகுது. குறிப்பா வீட்லயே இருந்து ஏதாவது சின்னதா தொழில் பண்றவங்க, தையல் வேலை செய்யறவங்க, இல்ல வீட்லயே உணவு சமைச்சு கொடுக்கற மாதிரி தொழில் செய்யற பெண்களுக்கு இந்த நபர் ஒரு பெரிய திருப்பு முனைய கொடுக்க போறாரு. அவங்க மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல வியாபார வாய்ப்புகள் கிடைக்கலாம். இல்ல உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு பெரிய பொருளாதார உதவி கிடைக்கலாம். நீங்க 4 காசு சம்பாதிச்சு உங்க சொந்த கால்ல கம்பீரமா நிக்க போற நேரம் இது. இந்த காலகட்டத்துல உங்க மனசுல ஒரு பெரிய ஆன்மீக மாற்றமும் நடக்க போகுது. இத்தனை நாளா சாமி கும்பிடவே ஒரு நாட்டம் இல்லாம கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாருங்கிற ஒரு விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா அந்த நிலைமை முழுசா மாறி ஒரு பெரிய தெய்வீக சக்தி உங்களை சுத்தி அரணாக நிக்கிறத நீங்களே உணர்வீங்க.
ஏதோ ஒரு கோவில்ல நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கோ இல்ல ரொம்ப வருஷமா நீங்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கோ போயிட்டு வர்றதுக்கான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது ஆன்மீக பயணம் உங்களை இன்னும் பலப்படுத்தி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தெளிவை உண்டு பண்ண போகுது. இது ஆர்பெயர் கொண்ட நபர் மூலமா தான் இந்த ஆன்மீக பயணத்துக்கான வழியே உங்களுக்கு பிறக்கும். ஒருவேளை அவங்க உங்களை அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு அப்போ அவங்கள கூட அமையலாம். அந்த தரிசனம் முடிஞ்ச கையோட உங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை இருட்டும் விலகி ஒரு புதிய சூரிய உதயம் நாக்க போகுது. பணம் காசு விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரமும் இதுதாங்க. அதிர்ஷ்டம் அடிச்சு பணம் கொட்டும் போது நாம செய்யற முதல் தப்பு ஆடம்பரமா செலவு செய்யறது தான். ஆனா நீங்க அந்த தப்பை செஞ்சிடவே கூடாது. இந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை ரொம்ப பத்திரமா கையாளணும். உங்க முதல் குறிக்கோள் உங்க தலையில இருக்கிற பழைய கடன்களை அடைக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். கழுத்தை நெரிக்கிற கடனை முதல்ல அடைச்சு முடிங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பணத்தை உங்க எதிர்காலத்துக்காகவும் உங்க பிள்ளைங்களோட படிப்புக்காகவும் சேர்த்து வைங்க. காசு வருதுன்னு தேவையில்லாத பொருட்களை வாங்குறதோ இல்ல ஆடம்பரமா செலவு பண்ணி மத்தவங்களுக்கு காட்டிக்கணும்னு நினைக்கிறதோ உங்களுக்கு பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுடும். பணத்தோட அருமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா காசுக்காக நீங்க கட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சல் இல்ல. அதனால வரப்போற லட்சுமிய ரொம்ப கவனமா விவேகமா பாதுகாத்துக்கணும். படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் இந்த நேரம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். எத்தனையோ நேர்காணல்களுக்கு போயும் கடைசி நேரத்துல வேலை கிடைக்காம ஏமாந்து போனவங்களுக்கு இந்த ஆறுங்கிற நபர் ஒரு வழிகாட்டிய வரப்போறாரு. அவங்க சொல்ற ஒரு சின்ன தகவல் இல்ல அவங்க கொடுக்கற ஒரு சிபாரிசு மூலமா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல கை நிறைய சம்பளத்தோட உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அரசாங்க வேலைக்காக வருஷக்கணக்கா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. உங்க மூளையில ஒரு சுறுசுறுப்பு ஏறி நீங்க படிக்கிற விஷயங்கள் எல்லாமே பசுமரப்பு ஆணி மாதிரி மனசுல பதிய போகுது. உங்களை பத்தி தப்பா பேசின உங்க சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய பதவியில உட்காந்து கெத்தா வாழ்ந்து காட்ட போறீங்க. இனி வரும் காலங்கள்ல நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு தனி முத்திரையை பதிக்க போறீங்க. குறிப்பா சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். அதுலயும் பெண்களுக்கான ஆடைகள் தயாரிக்கிறதோ அல்லது விக்கிறதோ இப்படி துணி சம்பந்தப்பட்ட வியாபாரம் தொடங்கணும்னு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு கனவு வச்சிருப்பீங்க. ஒரு நிறுவனத்துக்குன்னு ஒரு தனி பெயர் வச்சு அதுக்கு ஒரு அழகான அடையாள முத்திரை உருவாக்கி தரமான ஆடைகளை தயாரிச்சு விக்கணுங்கிற உங்க கனவை நனவாக்க இந்த ஆளுங்கிற நபர் ஒரு பெரிய தூண்டுகோலா இருப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலமா உங்களுக்கு நல்ல முதலீடு கிடைக்கலாம். இல்ல உங்க வியாபாரத்தை எப்படி ஊரறிய செய்யணுங்க சூட்சணத்தை அவர் சொல்லி கொடுக்கலாம். நீங்க தொடங்குற அந்த ஆடை வியாபாரம் ரொம்ப குறுகிய காலத்திலேயே சக்கப்போடு போட போகுது. லாபம் கொட்டுன்னு கொட்டி உங்க பேங்க் பேலன்ஸ் கிடுகிடுன்னு உயர போகுது. உங்க பொருளாதார நிலைமை உயர்றது மட்டும் இல்லாம உங்களோட வெளித்தோற்றத்திலையும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாற்றம் நடக்க போகுது. இத்தனை நாளா கஷ்டத்திலையும் கடனிலையும் உழன்றுகிட்டு இருந்ததால உங்களை நீங்களே கவனிக்காம விட்டுருட்டீங்க. தலைமுடி கலைஞ்சு முகத்துல ஒரு சோர்வுன்னு இருந்த நீங்க இனிமே உங்களை ரொம்ப அழகா அலங்கரிச்சுக்க ஆசைப்படுவீங்க. புதுசா ஒரு கம்பீரமான சிகை அலங்காரம் செஞ்சு முகத்தை ரொம்ப நேர்த்தியா அழைச்சுக்கணும்னு தோணும். உங்களை பாக்குறவங்க இவருக்கு என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய மாற்றம் முகத்துல இவ்வளவு தேஜஸ் வந்திருக்குன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தோற்றம் மாறுತ್ತದೆ. நீங்க உடுத்துற உடைகள்ல இருந்து நீங்க பழகிற நிகம் வரைக்கும் எல்லாமே ஒரு உயர் தரத்துக்கு மாற போறது. ரொம்ப துல்லியமா ரொம்ப தெளிவா உங்க சிந்தனைகள் வேலை செய்யும். ஒருத்தர் பாக்குறாங்கன்னா அவங்க கண்ணுக்கு நீங்க ரொம்ப ரசதியான ஒரு பெரிய இடத்த ஆளு மாதிரி தான் இனிமே தெரிவிங்க. இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்து கொண்டும் விட்டுடவே கூடாது. ஜூன் 22க்கு அப்புறம் வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு உங்க வீட்டுல ரொம்ப சுத்தபத்தமா விரதம் இருந்து உங்க குலதெய்வத்துக்கு பிடிச்ச நைவேத்தியம் செஞ்சு மனசார வேண்டுங்க. இந்த ஆறுங்கிற நபர் உங்க வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடியே உங்க வீட்டை சுத்தி இருக்க இருள் விலகி ஒரு நல்ல வெளிச்சம் வர்றதை நீங்க கண்கூடா பாப்பீங்க. ஒருவேளை அந்த நபர் உங்க சொந்தக்காரராகவே இருந்து நீங்க அவங்க கூட பல வருஷமா பேசாம இருந்திருந்தா கூட இந்த காலகட்டத்துல அவங்கள வழிய உங்ககிட்ட பேசுவாங்க. அப்படி அவங்க பேச வரும்போது பழைய மனசுல வச்சுக்கிட்டு முகம் கொடுத்து பேசாம இருந்துடாதீங்க. விருப்பரம் கூப்பி ரொம்ப அன்பா அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உடைச்சறீங்க. அவங்க வைக்கிற முதல் 8 உங்க குடும்பத்தோட தலைவிதியையே மாத்தி எழுத போகுது. சிலருக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், நம்ம இவ்வளவு நாளா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலமே வராதா, இந்த சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் உண்மையாவே நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ தனுசு ராசிக்கு அவ்வளவு பிரமாதமா அமைஞ்சிருக்கு.
நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா பிரபஞ்சம் உங்களுக்கு 100 அடி முன்னாடி போய் எல்லா பாதையும் சரி செஞ்சு கொடுக்கும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை முதல்ல தூக்கி குப்பையில போடுங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்க தொழில், உங்க குடும்பம், உங்க ஆரோக்கியம்னு எல்லா பக்கத்துல இருந்தும் நல்ல செய்திகள் மட்டுமே இனிமே உங்க காதுக்கு வரும். யாராவது உங்ககிட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசி உங்க மனச குழப்ப நினைச்சாங்கன்னா அவங்கள உங்க பக்கத்திலேயே சேர்க்காதீங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு ஜூன் 22 வரதுக்கு. இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த குறுகிய நேரம் ஒரு யுகமா கூட தெரியலாம். ஆனா உங்களுக்கான பொற்காலம் நெருங்கிடுச்சுங்கிறதா நெசம். அந்த 6ங்கிற நபர் உங்க வீட்டு கதவை தட்டுற அந்த நொடியில இருந்து உங்க வாழ்க்கையோட திசையே முழுசா மாறிடும். குறிப்பா உங்க திறமை 4 பேருக்கு தெரியாம உங்களுக்குள்ளேயே முடங்கி கிடந்த நிலைமை இனி அடியோடு மாறப்போகுது. நீங்க எது செஞ்சாலும் அது பல 1000 பேருக்கு போய் சேர அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களோட முகம் பல பேருக்கு பரிச்சயமான ஒரு முகமா, எல்லாரும் தேடி வந்து பார்க்க ஒரு பெரிய ஆளுமையா நீங்க மாற போறீங்க. ஒரு நபர் கொடுக்கற ஒரு சின்ன வாய்ப்பு உங்க குரலுக்கு ஒரு பெரிய வளத்தை கொடுக்க போகுது. இது வரைக்கும் நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு மதிப்போ மரியாதையோ இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீங்க சொல்ற வார்த்தைகளுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பெரிய கூட்டம் இருக்க போகுது. அந்த அளவுக்கு உங்க பேருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி கிடைக்க போகுது. இதெல்லாம் சும்மா சாதாரணமா நடந்துடாது. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகத்தை கொடுக்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ராஜயோகத்தை இயங்க வைக்கிற அந்த சாவிதான் இந்த ஆளுங்கிற நபர். அவங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசினா போதும், உங்களுக்கான அத்தனை கதவுகளும் தானா திறந்து கொள்ளும். காசு பணத்தை பத்தி நீங்க இனிமே கவலைப்பட வேண்டியதே இல்ல. எப்படி கண்ணி பள்ளத்தை நோக்கி பாயுமோ அந்த மாதிரி செல்வம் உங்களை தேடி வரப்போகுது. உங்க கணக்குல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சேரப்போகுது. ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். பணம் அதிகமா வரும்போது நம்மள அறியாமலேயே ஒரு கர்வம் கலப்புக்க பார்க்கும். அந்த தப்பை மட்டும் நீங்க செஞ்சிடவே கூடாது. ஏன்னா உங்க தலையெழுத்தை மாத்தின அந்த நபரை நீங்க எக்காரணம் கொண்டும் உணர்ந்துடக்கூடாது. அவங்க உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நீங்க என்னைக்குமே நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அப்போதான் இந்த அதிர்ஷ்டம் நிலைச்சு நிக்கும். நீங்க வளர வளர உங்க அடக்கமும் அதிகமா இருக்கணும். உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க உங்களை அடிக்கணும்னு நினைச்சு திட்டம் போட்டுட்டவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து தூக்கம் இல்லாம தவிக்க போறாங்க. நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்க வளர்ச்சியே அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையா அமைய போகுது. நீங்க தொட்டதெல்லாம் ஜெயிக்கும் போது அவங்களா உங்ககிட்ட சரணடைகிற நிலைமை உருவாகும். அந்த நேரத்துல நீங்க யாரு பேச்சையும் கேட்டு குழப்பிக்க கூடாது. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அந்த 6ங்கிற நபர் காட்டுற வழியில முழு நம்பிக்கையோட பயணியுங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து ஒவ்வொரு அடியிலையும் உங்களை காப்பாத்தி ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. இந்த ஜூன் 22ங்கிற தேதி உங்க மனசுல ஒரு பெரிய கல்வெட்டு மாதிரி கதிய போகுது. ஏன்னா இத்தனை காலமா உங்க கண்ணீர்ல நனைஞ்ச கலையணைக்கு இனி வேலை இருக்காது. இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நமக்கு விடிவு காலனே வராதான்னு நினைச்சு ஏங்கன்னு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை அந்த 6ங்கிற நபர் கொண்டு வர போறாரு. இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்தவங்க பட்டியல் ரொம்ப பெருசு. ஆனா இனிமே உங்களை தேடி வரவங்க உங்களை நம்பி வர போறாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி விழப்போகுது. அந்த நபர் வீட்டுக்குள்ள நுழையும் போதே உங்க வாசல்ல இருக்கிற அத்தனை திருஷ்டியும் தடைகளும் சுக்கு நூறா உடைஞ்சு சிதற போறது. உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த ஒரு மாபெரும் வெற்றி எந்த கடையும் இல்லாம உங்க கைகளுக்கு சேரப்போகுது. நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம் கிடைக்க போற நேரம் இது. எதை தொட்டாலும் தோல்வியா இருக்கேன்னு முடங்கி கிடக்காம நீங்க எவ்வளவு மன உறுதியோட இருந்தீங்களோ அதுக்கு ஏத்த சன்மானம் இது. இனிமேல் உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை அதிர்வலை உருவாகும். உங்களை பார்த்தாலே மத்தவங்களுக்கு ஒரு மரியாதை தோணும். உங்க வார்த்தைகளுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். எந்த சொந்தக்காரங்க உங்களை காத்து முகம் சுழிச்சாங்களோ அவங்களே உங்ககிட்ட ஆலோசனை கேட்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல இப்போ அமைஞ்சிருக்கிற கிரகங்களோட நிலைப்பாடும் அந்த 6 பெயர் கொண்ட நபர் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கான பிரபஞ்சத்தோட மாபெரும் ஏற்பாடும் தான். இந்த அற்புதத்தை எந்த மனுஷனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. உங்க வளர்ச்சி வெளியில தெரிய ஆரம்பிக்கும் போது கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்களும் வரத்தான் செய்வாங்க. அவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க கவலைப்படவே வேண்டாம். அந்த 6ங்கிற நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்களுக்குள்ள ஒரு பெரிய உள்ளுணர்வு தானாகவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் வஞ்சகமா பேசுறாங்கன்னு உங்க மனசு உங்களுக்கு அப்பட்டமா காட்டி கொடுத்துடும். அதனால உங்க ரகசியங்களை யாருக்கிட்டையும் உடனே பகிர்ந்துக்காதீங்க.
உங்க வெற்றிய நீங்க அமைதியா அனுபவிங்க. அதிகமா பேசால, உங்க செயல்ல உங்க திறமையை காட்டுங்க. உங்க அமைதிதான் உங்க எதிரிகளுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை ஒவ்வொரு அடியிலையும் அரணாக நின்னு காப்பாத்தும். உங்க மனசுக்குள்ள இத்தனை வருஷமா ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருந்திருக்கும். வெளியில சிரிக்கிறீங்களே தவிர உள்ளுக்குள்ள நீங்க படுற வேதனை அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம நிலைமை எப்படியாவது மாறாதா, நம்ம உழைப்புக்கு ஒரு சின்ன பலனாவது கிடைக்காதான்னு நீங்க கிட்ட பெருமூச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஆனா இந்த ஜூன் 22க்கு அப்புறம் வரப்போற அந்த ஆறுங்கிற நபரு உங்க மனசுல இருக்கிற அத்தனை காயங்களுக்கும் ஒரு பெரிய மருந்தா அமைய போறாரு. இனிமே நீங்க தனியா போராட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு தோள் கொடுக்க, உங்களை தூக்கிவிட ஒரு பெரிய சக்தி உங்க கூடவே இருக்க போகுது. எந்த விஷயத்துக்காக நீங்க ரொம்ப நாளா அழுதுகிட்டு இருந்தீங்களோ அதே விஷயத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரப்போகுது. உங்க முகத்துல இனிமே எப்பவுமே ஒரு சந்தோஷமும் திருப்தியும் நிரந்தரமா தங்க போகுது. உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு இருந்த அத்தனை கவலைகளும் இந்த நேரத்துல சுக்கு நூறா உடைய போகுது. அவங்க சரியா படிக்கலையே, இல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, சரியான வரன் அமையலையேன்னு நீங்க பட்ட மன உளைச்சலுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போற நேரம் இது. அந்த நபர் மூலமா கிடைக்க போற ஒரு சின்ன வழிகாட்டுதல் உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையே மாத்தி அமைக்க போகுது. அவங்க ஒரு பெரிய நிலைமைக்கு வந்து உங்களை உட்கார வச்சு அழகு பார்க்க போறாங்க. உங்க குடும்பத்தோட அந்தஸ்து உங்க பிள்ளைங்க மூலமா இன்னும் பல மடங்கு உயர போகுது. நம்ம பிள்ளைங்க இப்படி ஆகிட்டாங்களேன்னு உங்களை பார்த்து ஏளனம் பண்ணவங்க முன்னாடி உங்க பிள்ளைங்க ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறாங்க. அதை பார்த்து உங்க மனசு அடைய போற ஆனந்தத்துக்கு அளவே இருக்காது. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவிகளும் பணவரவும் உங்களுக்கு கொட்ட போறது. நீங்க எப்பவோ யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய லாபமா திரும்பி வரப்போகுது. குறிப்பா வராக்கடன், அதாவது யாருக்காவது பணம் கொடுத்துட்டு அது திரும்ப வராம ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். அந்த பணம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒருத்தரோட தலையீடு மூலமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. விற்கவே முடியாதுன்னு நினைச்சு ஒதுக்கி வச்சிருந்த சொத்துக்கள் கூட அடிச்சு புடிச்சுக்கிட்டு அதிக விலைக்கு வித்து போற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. இந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா கட்டணும்னு நினைச்ச வீட்டை கட்டி முடிப்பீங்க, இல்ல ஒரு புது இடம் வாங்குவீங்க. சுருக்கமா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் வீச போகுது. தொட்டதெல்லாம் பொண்ணாகிற இந்த நேரத்துல நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா ரொம்ப சரியா இருக்க போகுது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்பொழுது உங்களை சுத்தி இருக்கிற சில பேரோட சுயரூபம் உங்களுக்கு வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தவங்களோட முகமூடி கிளிய போகுது. அவங்க யாரு, அவங்களோட நோக்கம் என்னங்கறத அந்த 6 பெயர் கொண்ட நபர் மூலமா பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்துரும். அதனால இனிமே நீங்க யார நம்பணும், யார நம்ப கூடாதுங்கிறதுல ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். வீணான சகவாசங்களை நீங்களே ஒதுக்கி தள்ளிட்டு உங்க குடும்பம், உங்க வளர்ச்சி, உங்க தொழில்னு மட்டும் உங்க கவனத்தை முழுமையா திருப்ப போறீங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து எந்த கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க விடாம பாத்துக்க போகுது. உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம் ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாரும் வியந்து பாக்குற அளவுக்கு அமைய போகுது. உங்க மனசுல இப்போ ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கலாம், அந்த நபர் வந்ததும் எல்லாமே ஒரே ராத்திரியில மாறிடுமா அப்படின்னு. மாற்றம் தொடங்குற அந்த புள்ளி ரொம்ப ஆழமானதா இருக்கும். ஜூன் 22க்கு அப்புறம் உங்க வீட்டுல நடக்க போற அந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நீங்களே ஆச்சரியமா பாப்பீங்க. காலையில எந்திரிச்சதும் ஒரு நல்ல செய்தி காதுல விழும். யார் உங்ககிட்ட முகத்தை திருப்பிக்கிட்டு போனாங்களோ அவங்க மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே வழிய வந்து பேசுவாங்க. உங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய சுபிட்சம் பிடிக்குள்ள போல அந்த ஆறுங்கிற நபர் கொண்டு வர ஒரு சின்ன நேர்மறையான ஆற்றல் உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை இருட்டையும் விரட்டி அடிக்க போகுது. உங்க உழைப்புக்கு இவ்வளவு நாளா கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இனிமே ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். நீங்க ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்த ஒரு பெரிய கடன் பிரச்சனை உங்களை தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான வழி தானா பிறக்கும். இப்படி அடைக்க போறோம்னு மலைச்சு போய் நின்ன உங்களுக்கு இவ்வளவு ஈஸியா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சேன்னு போனோம். அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட உடல் நலத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்த பணம் எல்லாமே இனிமே உங்களுக்கு சேமிப்பா மாறப்போகுது. உங்க குடும்பத்துல ஒருத்தர் விட்டு கொடுத்து போற நல்ல நிலைமை உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் நின்னு போய் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப அன்பா வாழ போறீங்க. உங்க வீடே ஒரு கோவில் மாதிரி ரொம்ப அமைதியாவும் சந்தோஷமாவும் மாறப்போகுது. இங்க
நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற இந்த அதிர்ஷ்டத்தை பத்தி யார்கிட்டயும் பெருமையா பேசாதீங்க. குறிப்பா உங்க கஷ்ட காலத்துல உங்களை விட்டு விலகி போனவங்க இப்போ நீங்க நல்லா இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் ஒட்டிக்க பாப்பாங்க. அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பழகுங்க. அவங்கள அவமதிக்க வேண்டாம். ஆனா உங்க வீட்டு ரகசியங்களை மட்டும் அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து நிஜமா சந்தோஷப்படுறவங்க ரொம்ப கம்மி, பொறாமப்படுறவங்க தான் அதிகம். அதனால உங்க எதிர்கால திட்டங்களை எப்பவுமே உங்க மனசுக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த 6 பெயர் கொண்ட நபர் சொல்ற ஆலோசனைகளை மட்டும் முழுசா காதுல வாங்கிக்கிட்டு ரொம்ப அமைதியா உங்க வேலையை பாருங்க. உங்க வெற்றி தான் சொத்தமா பேசணுமே தவிர நீங்க வெளியில பேசக்கூடாது. இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க படப்போற உச்சத்துக்கு முதல் படி. உங்களை வழி நடத்த உங்க இஷ்டம் தெய்வம் எப்பவுமே உங்க கூடவே இருக்கும். பல வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் இனிமே ஒரு மாபெரும் சாதனையா மாறப்போகுது. எந்த சொந்தக்காரங்க உங்க வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை தேடி வனத்து பத்திரிகை கொடுத்து அவங்க வீட்டு விசேஷத்துல நீங்க முதல் ஆளா நிக்கணும்னு கெஞ்சுற நிலைமை வரப்போகுது. ஏன்னா உங்க தலையெழுத்த மாத்த போற அந்த 6ங்கிற நபரு உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சமூக அங்கீகாரத்தை கொண்டு வர போறாரு. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி நாற்காலி போடப்படுற நேரம் இது. இது வரைக்கும் நீங்க எதுல கை வச்சாலும் அதுல ஒரு தடங்கல், ஒரு இழுபறின்னு இருந்துச்சு இல்லையா? இனிமே நீங்க மண்ணை பொட்டா கூட அது பொண்ணா மாறும். அந்த அளவுக்கு உங்க ஜாதகத்திலே இப்போ நவகிரகங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு மாபெரும் ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க தயாரா உட்கார்ந்துருக்கு. இந்த யோகம் சாதாரண யோகம் கிடையாது. உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய பெயரை வாங்கி கொடுக்க போற மாபெரும் யோகம். இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப நாளா வாசப்பட்ட ஒரு பொருள் உங்க கைக்கு வந்து சேரும். அது ஒரு புது வண்டியா இருக்கலாம், இல்ல உங்க மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு நகையா இருக்கலாம், இல்ல சொந்தமா ஒரு சின்ன இனமாவது வாங்கணும்னு நீங்க கண்ட கனவா இருக்கலாம். அது கனவு எல்லாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. பணம் எப்படி வருது, எங்க இருந்து வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல வழிகள்ல இருந்தும் உங்களுக்கு பண வரவு இருக்கும். ஆனா அந்த பணம் வரும்போது நீங்க ரொம்ப அடக்கமா இருக்கணும். பணம் வந்துருச்சுங்கிற திமிர்ல யாரையும் வார்த்தையால கூட காயப்படுத்திடக்கூடாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கி போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க அதிர்ஷ்ட மேல ஏறிக்கிட்டே போகும். உங்க மனசுல இருக்கிற அந்த ஈரத்தன்மை தான் உங்களுக்கு கிடைக்க போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பரன். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியே ஆகணும். அது 6ங்கிற நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டுல எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம பாத்துக்கோங்க. குறிப்பா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிட்டு சாம்பிராணி புகை போட்டு உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கறதுக்கு முன்னாடியும் உங்க முன்னோர்களை நினைச்சு ஒரு நிமிஷம் கும்பிட்டுட்டு ஆரம்பிங்க. அவங்களோட ஆசீர்வாதம் முழுமையா இருந்தாதான் இந்த நபர் மூலமா கிடைக்க போற அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு தடங்களும் இல்லாம நீங்க முழுசா அனுபவிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச தெய்வமோ இல்ல உங்க இஷ்ட தெய்வமோ எந்த ரூபத்திலேயாவது வந்து உங்களை காப்பாத்தும்னு நீங்க இத்தனை நாளா வச்சிருந்த நம்பிக்கை இப்போ முழுசா பிரளிக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனிமே இருட்டே கிடையாது, முழுக்க முழுக்க வெளிச்சம்தான். அந்த வெளிச்சம் உங்க குடும்பத்தை மட்டும் இல்லாம உங்களை நம்பி இருக்கிற அத்தனை பேரையும் வாழ வைக்க போகுது. 6ங்கிற எழுத்துல பேரு ஆரம்பிக்கிற நபர் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. இது வரைக்கும் உங்களை சுத்தி இருந்த கெட்ட சக்திகள், அதாவது நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு சில பேர் செஞ்ச சூழ்ச்சிகள், இல்ல உங்களுக்கு தெரியாம உங்க முதுகுக்கு பின்னாடி நடந்த துரோகங்கள் எல்லாமே இந்த நபர் உங்க வீட்டு வாசப்படிய மிதிச்சதும் சுக்கு நூறா உடைஞ்சு போக போகுது. ஏன்னா அவங்க கொண்டு வர்றது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, உங்க குடும்பத்துக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு வரன். இனிமே உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் நுழைய முடியாது. உங்க பிள்ளைங்களையோ உங்களையோ எந்த ஒரு கண் திருஷ்டியும் அண்டாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உங்க வீடு முழுக்க பரவி ஒரு தெய்வீகமான சூழ்நிலை உங்க வீட்டுல உருவாக்க போறது. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் உங்களோட நேரம் மட்டும் கிடையாது, உங்களை சுத்தி இருந்த சில சுயநலமான மனுஷங்களும் தான். உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்த பணத்தை சுருட்டிக்கிட்டவங்க, உங்க உழைத்த முழுசா சுரண்டி வாழ்ந்தவங்க எல்லாரும் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கான பலன் அனுபவிக்கிறத நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. நீங்க யாரையும் பழிவாங்க வேண்டாம், பாலம் அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்கும். அந்த 6ங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சின்ன தரவல் உங்களை ஏமாத்தினவங்களோட முகத்திரைய அப்படியே கிழிச்சு தொங்க விட போகுது. அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் அவங்களே உங்ககிட்ட வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாகும். ஆனா நீங்க ரொம்ப பெருந்தன்மையா அவங்கள மன்னிச்சு விட்டுடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மனசு ரொம்பவே பக்குவப்பட்டு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போயிருக்கும்.
22க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமைய போகுது. குறிப்பா வேலைக்காகவோ இல்ல வியாபாரத்துக்காகவோ நீங்க வெளியூர் போறதா இருந்தா அதை எந்த தயக்கமும் இல்லாம தாராளமா செய்யலாம். அந்த பயணத்தால உங்களுக்கு பெரிய அளவுல பணமழையே பொழிய பாத்துக்கிட்டு இருக்கு. நீங்க போற இடத்துலயும் இந்த ஆறுங்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா ஒரு ஆசானா இருந்து செயல்படுவாரு. நீங்க எது தொட்டாலும் அது துலங்குற இந்த பொன்னான நேரத்துல உங்க சிந்தனை முழுக்க உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துல மட்டும்தான் முழுமையா இருக்கணும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு காதுல வாங்காம உங்க வேலையை மட்டும் சரியா பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும். வெற்றி தேவதை தானா வந்து உங்க வீட்டு கதவை தட்டுவா. உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய குழக்கம், அதாவது நம்ம சொந்த ஊர்லயே இருக்கலாமா இல்ல வேற எங்கேயாவது போய் பொழப்ப பாக்கலாமாங்கிற அந்த கேள்விக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்க போகுது. நீங்க இருக்கிற இடத்தை விட்டு மாறணும்னு நினைச்சா கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையில தான் போய் முடியும். நீங்க வாங்குற புது வீடு இல்ல குடி போற புது இடம் உங்களுக்கு ரொம்ப ராசியானதா அமைய போகுது. அங்க போன கையோட உங்க பேங்க் கணக்குல பணம் குவிய ஆரம்பிக்கும். உங்க திறமைக்கு ஏத்த சரியான களம் அங்கதான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை இவ்வளவு நாள் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமும் உங்க அறிவையும் உங்க திறமையையும் பார்த்து வாய் அடைச்சு போயிட போறாங்க. உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த ஒரு மாபெரும் சிம்மாசனம் இப்போ உங்களுக்காக தயாராகிடுச்சு. கடைசியா ஒரு மிக முக்கியமான விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இத்தனை வருஷமா நீங்க இருட்டுல நடந்த அந்த வலி நிறைந்த பயணம் மொத்தமா முடிவுக்கு வந்துருச்சு. ஜூன் 22க்கு மேல உங்க வீட்டு கதவை தட்ட போற அந்த ஆறுங்கிற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற வசந்தம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. உங்களை சுத்தி நடந்த அத்தனை சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் தவிடுபொடியாக்கி நீங்க ஒரு மாபெரும் வெற்றியை சுவைக்க போறீங்க. பணம், பாசு, புகழ், நிம்மதி, ஆரோக்கியம்னு எல்லாமே எந்த குறையும் இல்லாம உங்களை தேடி வந்து சேரப்போகுது. ஆனா இந்த பெரிய உயரத்துக்கு போனதுக்கு அப்புறமும் உங்க பழைய எளிமையான குணத்தை மட்டும் மாத்திக்கவே மாத்திக்காதீங்க. உங்களை மாதிரி கஷ்டப்படுற ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நடக்கார செய்யுங்க. அந்த புண்ணியம் தான் உங்க அதிர்ஷ்டத்தை பல தலைமுறைக்கும் நினைச்சு நிக்க வைக்கும். உங்க குலதெய்வம் உங்க தோள் மேல உட்காந்துக்கிட்டு இந்த அற்புதங்களை எல்லாம் உங்க கண்ணு முன்னாடியே நடத்தி வைக்க போறது. இனிமே உங்க வீட்டுல நடக்க போற சுப காரியங்கள், உங்க பிள்ளைங்களோட வெற்றி, சொந்த வீடு வாங்குற யோகால வீடு எப்பவும் கல்யாண களை கட்டி சந்தோஷத்துல மிதக்க போகுது. நம்ம நினைச்சதையெல்லாம் சாதிச்சிட்டோங்கிற ஒரு முழுமையான திருப்தியோட ராத்திரியில ரொம்ப ஆழமான நிம்மதியான தூக்கத்தை நீங்க தூங்க போறீங்க. இனிமே யார் கண்ணு பட்டாலும் சரி, யார் பொறாமப்பட்டாலும் சரி, உங்களை ஒரு பொறும்பளவுக்கு கூட அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இரும்பு கோட்டைக்குள்ள நீங்க பாதுகாப்பா இருக்க போறீங்க. எந்த கவலையும் படாம, எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப தைரியமா உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க. உங்களுக்கான மாபெரும் பொற்காலம் ஏதோ ஆரம்பிச்சிருச்சு. தனுசு ராசி அன்பர்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மாபெரும் அற்புதம் எனக்கு தடையும் இல்லாம முழுமையா நடக்கணும்னு அந்த இறைவனை மனசார வேண்டிக்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.